ஓபிஎஸ்ஸின் புதிய அதிமுக அதிர்ச்சியில் எடப்பாடி. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுக உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து பாத்தீங்கன்னா தொண்டர்களுக்காண்டி உருவாக்கப்பட்ட அது ஒரு கட்சி. அதாவது தொண்டர்கள் நம்பிக்கையின் மூலமாக தொண்டர்களுக்காண்டி உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான் அதிமுக. அப்படிப்பட்ட அதிமுக இப்ப தற்போது ஒரு சிலருடைய கட்டுப்பாட்டிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம அனைவருக்கும் தெரியும். அதை தகர்ப்பதற்குத்தான் ஓபிஎஸ் போன்றவர்கள் இன்று வரைக்கும் போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசியா ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு தோல்வி அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு தொண்டன் கூட மேல்மட்ட பதவிக்கு வர முடியும் அப்படிங்கிறது அதிமுக இருக்கக்கூடிய விதி. அப்படித்தான் எடப்பாடி பழனிசாமியும் சாதாரண ஒரு தொண்டனாக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி தற்போது உச்சகட்ட பதவியான பொதுச்செயலாளர் பதவியிலேயே அமர்ந்திருக்கு. இருந்த போதிலுமே பொதுச்செயலாளர் பதவி என்பது ஜெயலலிதா அம்மையாருக்கு என்று ஒதுக்கி வைத்த ஒரு பதவி. அவர் இல்லாவிட்டாலும் அவரை நாம் தினமுமே நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டிதான் பொதுச்செயலாளர் பதவி நிரந்தரமாக ஜெயலலிதா அம்மையாருக்கு என்று ஒதுக்கி வைக்கப்பட்டது. ஆனால் இன்று அந்த பொதுச்செயலாளர் பதவியிலே எடப்பாடி பழனிசாமி அமர்ந்திருக்கு. அப்படி அமர்ந்தாலும் பிரச்சனை இல்லை. அதிமுக வெற்றியை கண்டிருந்தால் எந்த ஒரு பிரச்சனை என்பதும் கிடையாது. ஆனால் அடுத்தடுத்த தோல்விகளைத்தான் தழுவிக் கொண்டிருக்கிறது அதிமுக. இதைத்தான் பாத்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள், அதாவது இனிமேல் வரக்கூடிய தேர்தல்களிலும் அதிமுக வெற்றியை பெற வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு நாளுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேர்தலுக்குமே வாக்கு சதவீதம் என்பது அதிமுகவிலே குறைந்து கொண்டே போகிறது. ஒரு காலத்திலே பெண்களுடைய வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கக்கூடிய கட்சி எது அப்படின்னா அது அதிமுகவாகத்தான் தமிழகத்திலே இருந்தது. ஆனால் இன்று பெண்களுடைய வாக்கு சதவீதமும் ஆண்களுடைய வாக்கு சதவீதம், ஏன் அதிமுக இருக்கக்கூடிய உறுப்பினர் கூட அதிமுகவுக்கு வாக்களிக்காத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2 கோடி தொண்டர்கள் அதிமுகவில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. ஆனால் அனைவருமே 2 கோடி பேரும் வாக்களித்திருந்தால் கண்டிப்பாக இந்த நாடாளுமன்றத்திலே மொத்தத்தை கூட்டி பார்த்தா 2 கோடி வாக்குகள் என்பது வந்திருக்கு. ஆனால் இறுதியாக 2 கோடிக்கும் கம்மியான வாக்கு சதவீதம் என்பது மட்டும்தான் அதிமுகவிற்கு பதிவாகி இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இழந்து போன வாக்குகளை மீண்டும் அதிமுகவிற்கு கொண்டு வர வேண்டும். அது மட்டுமல்லாமல் அதிமுக தமிழக மக்களுக்கு இதுவரைக்கும் என்னென்ன திட்டங்களை செய்திருக்கிறது, என்னென்ன நன்மைகளை செய்திருக்கிறது அப்படிங்கிறது மாதிரி அனைத்து விதமான தகவலையும் மக்களிடத்திலே நாம் எடுத்து கூற வேண்டும். அது மட்டுமல்லாமல் அதிமுகவுடைய ஆட்சியை மறுபடியும் நாம் அமைக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காண்டி ஓபிஎஸ் போன்றவர்கள்லாம் அடுத்த கட்ட வேலைப்பாடுகளை பார்க்க எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை நம்பிக்கொண்டிருக்கிறார். மெகா கூட்டணி அமைத்தால் சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஜெயலலிதா இருக்கக்கூடிய காலத்திலே எந்த விதமான கூட்டணியும் இல்லாமல் அதிமுக வெற்றி பெற்ற காலங்கள் இருக்கிறது. அதே போலத்தான் புதிதாக ஒரு அதிமுகவை உருவாக்க வேண்டும். அந்த அதிமுகவின் மூலமாக வெற்றியை பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற தகவலை பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் நேற்று தினம் அதிரடியாக ஒரு தகவலாக சொல்லி. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க.